ஹலோ, வெல்கம் டு மகாஸ்ரீ குக்கிங். நான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி முட்டை பொடிமாஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். முட்டை 5 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 5 பொடியாக நறுக்கி ஒரு கப்பில், தக்காளி 5 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்ட் கலர் வர மாதிரி வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கலாம், பச்சை வாசனை போகிற மாதிரி. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ அரைஞ்சி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்கேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அடித்து வச்ச முட்டையை அதில் ஊற்றிடலாம். பீஸு பெருசு பெருசாக ஒன்று ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கலருங்க. எனக்கு பொடி மாஸ் வேணுன்றதுனால நான் கலரி விட்றேன். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கலருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த பொடி மாசம் ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பொடி மாஸ் ரெடி. இதை சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.